எனக்கு அந்த டிஸ்க் வேரியண்ட்லேயும் ட்ரம் வேரியண்ட்லேயும் இருக்க அந்த டிஆர் தான் பிடிச்சிருக்கு. இங்கே இருக்குது. இந்த வெஹிக்கிள்லேயும் நல்ல ஸ்பேஸ் இருக்குங்க. சரி, ஃப்ரெண்டில் திங்ஸ் வச்சு கொண்டுடலாம். ஸோ இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் ஒரு 55 பக்கத்தில் மைலேஜ் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு சின்னதாக ஒரு வைப்ரேஷன் இருக்குது. கட்ரோலில் தூக்கி போடுறப்போ நம்ம பாடி ஷேக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் தூக்கி எறிகிறது தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு TN75 மோட்டோலாக். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வெஹிக்கிளை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பைக்கை பற்றி பார்க்க போகிறது கிடையாது. இன்னைக்கு ஒரு ஸ்கூட்டரை பற்றி அங்கே ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இந்த வெஹிக்கிளை ப்ரெசென்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேர்க்கிழமையில் இருக்க SBS மோட்டர்ஸ் தான் ப்ரெசென்ட் பண்ணாங்க. யாருக்காச்சும் டெஸ்ட் ட்ரைவோ என்கொயரிஸ் இருந்ததுன்னா இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் இவங்களை காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். இப்போ மஸ்ட்டாக செக் பண்ணுங்கள். நம்ம பேரை சொல்லி போனீங்கன்னா கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் எல்லாம் உண்டு. ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. இந்த ரே விசிட்டரில் 3 வேரியண்ட் வச்சிருக்காங்க. ட்ரம் பிரேக் வச்சு ஒரு வேரியண்ட் வச்சிருக்காங்க. அதை டிஸ்க் வேரியண்ட் வச்சிருக்காங்க. அதாவது ராலி எடிஷன் சொல்லிட்டு ஒரு வேரியண்ட் வச்சிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 3 வேரியண்ட் இருக்கு. 3 வேரியண்ட்டுக்கும் ப்ரைஸ் டிஃபரன்ஸ் ஆகும். ஸோ நம்ம என்ன ரிவ்யூ எடுக்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த யமஹாவோட ரே விசிட்டார் ராலி எடிஷன். ஸோ இந்த கிரே கலரை தான் நம்ம என்ன எடுத்துகிட்டு போகிறோம். உட்காந்து பார்க்குறப்போ வண்டி சின்ன வண்டி மாதிரி தெரிலங்க, ரொம்ப பெரிய வண்டி மாதிரி இருக்குது. கேர்ள்ஸ் மட்டும் ஓட்டலாம்னு நினைக்காதீங்க. இது ஜென்ஸும் ஓட்டலாம், 40 வயசுக்கு மேலே உள்ள யங்ஸ்டர்ஸும் ஓட்டலாம் இதை. அதே மாதிரி 40 வயசுக்கு மேலே உள்ள தோழிகளும் ஓட்டலாம் இந்த வெஹிக்கிளை. பார்த்தீங்கன்னா 6 ஃபீட் இருப்பேன், எனக்கு இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா. இந்த வெஹிக்கிளோட சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 785 mm சீட் ஹைட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஷார்ட்டான ஒரு ஸ்கூட்டர்னு சொல்ல முடியாது, ரொம்ப டாலான ஸ்கூட்டர்னு சொல்ல முடியாது, ஒரு மீடியமான ஒரு ஸ்கூட்டர்னு சொல்லலாம். லேடிஸுக்கும் ஓரளவுக்கு சூட்டபுளாக இருக்கும், அதே இது ஜென்ஸுக்கும் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். சரியா, நான் ஒரு 6 ஃபீட் இருப்பேன். ஸோ என்னோட கால் கீழே ஈஸியாக எட்டுது. ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ நான் முட்டி மடக்கி தான் வச்சுருக்கேன். ஒரு ஸ்லோப் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ரைடருக்கு கொஞ்சம் கீழே தான் இருக்குது. அதே இது நீங்கள் பில்லி ஏற்றுறப்போ கொஞ்சம் மேடாக இருக்குது. ஸோ அதில் டியூல் டோன் சீட் கவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் யமஹான்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்குறது நல்லா இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 125 சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் ரே விசிட்டார்னு சொல்லிட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது 3D மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு என்னது, ஒரு ஸ்டிக்கர் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, 3D மாதிரி அந்த 3D அந்த குரோம் ஃபினிஷில் இருக்கிற அது கிடையாது, இது ஸ்டிக்கர் மாதிரி இருக்குது. ஸோ இந்த ராலி கிட்டில் பார்த்தீங்கன்னா 4 கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம கையில் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த கிரே கலர் தான் இங்கே இருக்குது. இந்த கிரே கலரில் பார்த்தீங்கன்னா இந்த அலைவீலில் ஒரு பிரான்ஸ் கோல்டு ஃபினிஷில் ஒரு கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குன்னு சொல்லலாம். சீட்டை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இதே இந்த கீழே நம்ம லெஃப்ட் சைடு லைட்டாக இப்படி திருக்குறேன்னா இங்கே சீட்டு ஓப்பன் ஆயிரும். இந்த வெஹிக்கிளில் சார்ஜ் போட்டு உங்களுக்கு வேணும்னா கம்பெனியில் தரத்தில் சொன்னாலே அவங்கள பண்ணி தருவாங்க. ஸோ அது ஆப்ஷனல். ஸோ அதை எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியது வரும். 21 லிட்டர் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் இதில் ஈஸியாக ஏற்றும். ஸோ அதில் E20 பெட்ரோல் சப்போர்ட் இருக்குது காய்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும், இங்கே 2 டூல் வச்சுருக்காங்க. டூல் கிட்ட இந்த வெஹிக்கிளில் அப்படியே வந்துடுது. ஸோ இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு கீ இங்கே இருக்குது. ஸோ இப்படி ஆன் பண்ணிங்கன்னா ஒரு டிஜிட்டல் கன்சோல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது. ஓகேவா, ஸ்கூட்டர் பார்க்குறதுக்கு டிசைனஸ் ரொம்ப அக்ரெசிவாக அழகாக இருக்குன்னு சொல்லலாம். ஃபினிஷ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கட் அண்ட் ஃபினிஷ் மாதிரி இருக்குது. ரொம்ப அந்த கர்வாக மலிங்கு இல்லாமல் கட் ஃபினிஷாக இருக்குது. ஸோ இந்த ராலி கிட்டில் இந்த சைடில் ஒரு சில்வர் கலரில் ஒரு கோட்டிங் கொடுத்துருக்காங்க. இது ராலி கிட்டில் மட்டும் தான் வரும். நார்மலாக வேறு வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் வரும். எனக்கு காமிச்சாலே தெரியும். இந்த டிஸ்க் வேரியண்ட்டில் பார்த்தீங்களா, இது பிளாஸ்டிக்காக இருக்குது பார்த்தீங்களா. இந்த இடத்துல டிஆர்எல் வராதுங்க. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்க் வேரியண்ட்லேயும் ட்ரம் வேரியண்ட்லேயும் தான் அந்த டிஸ்க் வேரியண்ட் எனக்கு பார்த்தீங்களா. ஸோ அந்த வேரியண்ட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு டிஆர்எல் கொடுப்பாங்க. இதுக்கு செப்பரேட்டாக தனியாக கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்களா, கீ ஆனில் இருந்தாலே இந்த டிஆர்எல் கத்திக்கிட்டே இருக்கும். அதே இது கீழே பார்த்தீங்கன்னா LED செட்டப்பில் ஒரு ஹெட்லைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் எனக்கு அந்த டிஸ்க் வேரியண்ட்லேயும் ட்ரம் வேரியண்ட்லேயும் இருக்க அந்த டிஆர்எல் தான் பிடிச்சிருக்கு. இங்கே இருக்குது. பட் இங்கே செப்பரேட்டாக இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா பிரைட் டிம் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இதில் பாஸ் சுவிட்ச் டிஃபால்ட்டே வந்துடுது. அது ட்ரம் பிரேக்கில் இந்த பாஸ் சுவிட்ச் வராதுங்க. அது மாதிரி இண்டிகேட்டர் சுவிட்சு, ஹார்ன் சுவிட்சு, அப்புறம் சுவிட்சுன்னு ஒன்று இருக்குது. இதை நான் சொல்லி தரேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் ஆன் பண்ணுற சுவிட்ச் இங்கே கீழே இருக்குது. சரியா, அது மாதிரி வண்டியை ஸ்டார்ட் பண்ணுற சுவிட்ச் செப்பரேட்டாக கீழே கொடுத்துருக்காங்க. அந்த சுவிட்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வண்டியை நீங்கள் நிப்பாட்டுறப்போ ஆட்டோமேட்டிக்காக வண்டி ஆஃப் ஆகும். அதுக்கப்புறம் வண்டி நீங்கள் பிரேக்கை பிடிச்சி ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்கன்னா வண்டி ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூல் எஃபிஷியன்சியாக கொஞ்சம் கூட்டுறதுக்கு இந்த ஸ்பெக்கை இவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஹீரோ தரத்தில் i3 டெக்னாலஜின்னு ஒன்று வச்சுருக்காங்க இல்லை. ஸோ அதே மாதிரி தான் இங்கே இந்த சுவிட்ச் ஆன் பண்ணிங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் நடக்கும். அதே இந்த
இந்த சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு ஓட்டினீங்கன்னா நார்மலாக நீங்கள் ஸ்கூட்டர் ஓட்டுற மாதிரி இருக்கும். ட்ரம் பிரேக்கை தவிர 2 வேரியண்ட்லேயும் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி உண்டு. நீங்கள் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிங்கன்னா இந்த எஸ்எம்எஸ் அலர்ட்ஸு, கால் அலர்ட்ஸு, பார்க்கிங் வண்டி எங்கே பார்க் பண்ணி லாஸ்ட்டாக பார்க் பண்ணீங்க, ஃபியூல் எஃபிஷியன்சி எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக நிமிர்ந்திருந்து ஓட்டுற மாதிரி ஒரு சின்ன ஒரு ஃபீலுங்க. ஸோ இப்படி குனிஞ்சு கிடந்தெல்லாம் ஓட்ட வேண்டாம், அப்படியே கைக்கு ஏற்ற மாதிரி நேரே இருக்குது. ஆனால் கொஞ்சம் தூரம் போகிறப்போ முதுகு வலி வரக்கு வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். மெயினாக அந்த ஸ்கூட்டர் எடுக்கிறப்போ நம்ம என்ன யோசிப்போம்னா, ஃப்ரண்டில் ஏதாவது திங்ஸ் வச்சு கொண்டு முடியுமா அப்படின்னு யோசிப்போம். இந்த வெஹிக்கிள்லேயும் நல்ல ஸ்பேஸ் இருக்குங்க. சரி, ஃப்ரண்டில் திங்ஸ் வச்சு கொண்டுடலாம். அதே மாதிரி கேரி பேக் எல்லாம் பின் பண்ணுற மாதிரி இதில் ஒரு கொக்கி மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்ல ஒரு குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க, பிளாஸ்டிக் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ தேவைன்னா இப்படி வச்சுக்கலாம், இல்லைன்னா உள்ளே இப்படி நிற்கி வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சின்ன குழந்தைகள் இருக்குது அப்படின்னு நினச்சா கூட இதில் அவங்கள நிற்க வச்சு கூட்டிகிட்டுலாம். ஸோ ரொம்ப ஸ்பேசியஸாக இருக்குங்க. ஸோ நம்ம கொடுக்குறப்போ நல்ல டார்க் எழும்புது. ஸோ இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் கேர்ள்ஸுக்கும் சரி பாய்ஸுக்கும் சரி ஓரளவுக்கு சூட்டபுளாக இருக்குன்னு சொல்லலாம். வண்டி பெருசாக வைப்ரேஷன் தெரியலங்க, வைப்ரேஷன் இல்லைன்னு சொல்லணும். 125cc இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வெஹிக்கிளில் எவ்வளோ பவர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 8.2 PS பவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. டார்க் பார்த்தீங்கன்னா 10.3 Nm டார்க் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு டார்க் வெஹிக்கிளுங்க. வண்டி நீங்கள் நிப்பாட்டிட்டு வண்டி ஆக்சில் கொடுத்து எடுக்கிறப்போவே அந்த டார்க் உங்களுக்கு நல்லாவே ஃபீல் ஆகும். ஸோ இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் ஒரு 55 பக்கத்தில் மைலேஜ் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. 55-60க்கு சொல்கிறாங்க. நான் ஒரு 55 பக்கத்தில் மைலேஜ் கிடைக்கும் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் கரெக்டாக ஓட்டினீங்கன்னா 50+ கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதேமாதிரி நீங்கள் லாங், அதாவது ஒரு 30-40 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறப்போ இன்னும் கொஞ்சம் மைலேஜ் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த வெஹிக்கிளில் ஹைப்ரிட் இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஹைப்ரிட்னா நிறைய பேருக்கு தெரியும், ஃபஸ்ட்டு பேட்டரியில் ஓட, அடுத்தது இன்ஜினில் ஓடுன்னு தெரியும். பட் அந்த கதையெல்லாம் இங்கே கிடையாதுங்க. என்னென்னா ஒரு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டார்க்கும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மைலேஜும் இந்த ஹைப்ரிட் ப்ரெசென்ட் பண்ணோம். ஹைப்ரிட்டில் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஹைப்ரிட் உண்டு. ஸோ அதில் இந்த மைல்டான ஒரு சின்ன ஒரு ஹைப்ரிட் தான் இந்த வெஹிக்கிளில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஏமாத்துறது நல்ல ஒரு விஷயம்னு சொல்லலாம். இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் வண்டி கொடுக்குறப்போ நல்ல எழுவி போகுதுங்க. ஒரு சின்னதாக ஒரு வைப்ரேஷன் இருக்குது, சரியா, சின்னதாக ஒரு வைப்ரேஷன் இருக்குது. அதேமாதிரி இந்த ஸ்கூட்டியை பொறுத்த வரைக்கும் ஹீட்டிங் இஷ்யூ நம்மளால் ஃபீல் பண்ண எல்லாம் முடியாது. ஸோ வண்டி எடுத்துகிட்டு நம்ம ஊருக்குள்ளே ஓட்டுறதுக்கு வண்டி நல்லா இருக்கா, அது மாதிரி கேர்ள்ஸுக்கு இந்த வண்டி கரெக்டாக சூட்டபுளாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மட்டும்தான் நமக்கு பார்க்க முடியும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்களா, வளைச்சி போகிறதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது, ஹேண்டிலிங் பண்ணக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 90 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா 110 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க, சரியா. ஸோ 110 செக்ஷன் டயரும் ரொம்ப கிரிப்பியாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரோட்டில் போகுதுன்னு சொல்லலாம். யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா பக்கத்தில் என்ன யமஹா ஷோரூம் இருக்கோ அவங்கள்ட்ட காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் இன்றைக்கி தான் அந்த ஸ்கூட்டரை ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ அதனால் பைக்கை பேசி பைக்கில் பேசுகிற மாதிரி வருது. ஸோ இன்னொன்று நோட் பண்ண என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெஹிக்கிளில் சேக்கப் சர்க்கிளில் கொஞ்சம் டிஃபாக இருக்குது, கொஞ்சம் டைட்டாக இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த கட்டரில் தூக்கி போடுறப்போ நம்ம பாடி ஷேக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் தூக்கி எறிகிறது தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஒருவேளை இந்த வெஹிக்கிளில் ஏர் ஃபுல்லாக இருக்காண்டு அந்த மாதிரி தெரியுதான்னு தெரில, பட் கொஞ்சம் தூக்கி எரியுதுன்னே சொல்லலாம். இந்த ஸ்கூட்டரோட ஃபுல்லி டீட்டெயில் ரிவ்யூ நம்ம சேனலில் இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்கூட்டரை நான் ஓட்டி பார்த்துங்க, எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் இங்கே சிட்டி சைடு ஓட்டுறீங்க, டெய்லி யூசேஜ் பண்ணுறீங்கன்னா இந்த வெஹிக்கிள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் ஒரு 50க்கு மேலே கண்டிப்பாக நீங்கள் மைலேஜ் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி வண்டி ஓட்டிகிட்டு வர்றப்போ ஒரு ஒரு குறிப்பிட்ட ஆர்பிஎத்துக்கு மேலே மட்டும்தான் எனக்கு ஒரு சின்ன ஒரு வைப்ரேஷன் இருந்த மாதிரி இருந்து, பட் மற்றபடி ரொம்ப ஸ்மூத்தாக இருந்து. அதே மாதிரி வண்டியை எடுத்து ஓட்டுறப்போ ரொம்ப டார்க் ரொம்ப அதிகமாக இருந்த மாதிரி இருந்து, அதெல்லாம் நல்லா இருந்து. இந்த ப்ரைஸுக்கு இந்த வெஹிக்கிள் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். பட் நெகட்டிவ் ஷோரில் பார்த்தீங்கன்னா, நான் ஓட்டுறப்போ இந்த சேக்கா அப்சர் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருந்துன்னு சொல்லலாம். கட்டரில் போடுறப்போ சும்மா தூக்கி எறுற மாதிரி ஒரு சின்ன ஒரு ஃபீல் இருந்துங்க. ஸோ அதனால் அது மட்டும் தான் எனக்கு நெகட்டிவாக தெரிஞ்சு. இந்த வெஹிக்கிளோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,08,000 ரூபாய்க்கு கன்னியாகுமரியில் சேல் ஆகுது. ட்ரம் பிரேக் பார்த்தீங்கன்னா 95,000 ரூபாய்க்கு ஆண்ட்ராய்ட் ப்ரைஸில் சேல் ஆகுது. ஸோ 95,000லேருந்து 1,08,000 வரைக்கும் இந்த வெஹிக்கிள் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் தேவைன்னா பக்கத்தில் இருக்க யமஹா ஷோரூமில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பை பை, நெக்ஸ்ட்டில் சந்திப்போம்.